திருச்சபை ஊழியர் பாஸ்டர் சூரி ஸ்டீபன் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கடந்த 25 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உபயோகப்படுத்தி வருகிறார். அவருடைய பாடல்கள், துதி ஆராதனைகள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தேவ செய்தியின் மூலமாக பல ஜனங்கள் விடுதலையும் சுகத்தையும் பெற்று வருகிறார்கள். இம்மகத்தான ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்கள். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி நியூ லைஃப் IPA சபை நடத்தும் வாலிப ஐக்கிய பெருவிழா. இடம் நியூ லைஃப் IPA சபை, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. நாள் 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணிக்கு. சிறப்பு தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராஜ் லாசரஸ் அவர்கள். பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் வாலிபர்களுக்காக சிறப்பு ஆலோசனை வழங்குவார். துதி ஆராதனை தலைமை போதகர் பாஸ்டர் சூரி ஸ்டீபன் அவர்கள். விடுதலையுள்ள ஆராதனை, இனிமையான பாடல்கள், வல்லமையுள்ள தேவ செய்தி. வாலிபர்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443017645. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் பேசின செய்தி உங்களில் அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. நீங்கள் தேவனை துதித்தீர்கள், மகிமைப்படுத்தினோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசினார், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டார். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய தியானங்கள், நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையுமே ஆண்டவருக்கு நாம் தெரியப்படுத்தி அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது, பேசும்போது கர்த்தர் நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் தியானத்திற்காக 1 யோவான் புஸ்தகத்துல தேவனால் பிறந்தவர்களுக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு சில ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்களா என்பது மிக மிக முக்கியம். அப்படின்னா நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறோமா, ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் விடுதலையையும் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறதினால் நீதியை செய்கிற எவனும் பாருங்க, கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் ஊய்ந்து அறிந்து ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும், நம்முடைய இருதயத்தின் தோற்றங்களையும் மனதின் எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தும் நம்முடைய இருதயத்துல, நம்முடைய உள்ளத்துல ஒரு தெளிவான ஆவி, மனசாட்சியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மனசாட்சிக்கே தெரியும் நம்ம செய்யறது தப்பா சரியா என்று. அதற்கு மேலாக ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவானவர், தேவனுடைய வசனம், இவைகளை எல்லாம் நாம் கவனித்தால் அந்த ஆவியானவரும் தேவனுடைய வசனங்களும் இயேசு கிறிஸ்துவும் நாம் நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக, தேவைக்காக இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால். அவர் நீதி உள்ளவர் என்று உலகத்தானுக்கே தெரியுது. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து தான் உலகத்துல உண்மையான தெய்வம், அவர் நீதி உள்ள தெய்வம், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவரிடத்திலே அநீதி இல்லை, அவரிடத்திலே இருள் இல்லை,
அவரிடத்திலே பட்சபாதம் இல்லை. இயேசு சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்திற்கு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னார். அப்பழுக்கற்ற ஆண்டவராகிய தேவன் உலகத்தாருடைய கண்களுக்கு நீதி உள்ளவர் என்றும் உண்மையுள்ள தெய்வம் என்றும் பரிசுத்தம் உள்ளவர் என்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் பலனளிக்கிறவர் என்றும் ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்கள் கூட இயேசு கிறிஸ்துவை தெய்வமா நீதி உள்ளவர் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அதிக நிச்சயம். தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற விஷயங்கள் அதிக நிச்சயம். அவர் நீதி உள்ளவர் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்தும் அவருடைய நீதியில, அவருடைய வெளிச்சத்துல அவர் சொல்லுகிறது போல நீங்களும் நானும் வாழாமல் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் இருப்போமானால் நாம் பொய்யர்களாக இருப்போம். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகனிடத்தில் 30 மைல் தூரம் போய் அவர் நடந்தே போய் அவனிடத்தில் ஞான ஸ்நானம் கேட்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெறலாமா? வாசிங்க, மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 15-16. இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும். நீங்க 14ஆம் வசனத்தை கூட வாசிங்கன்னா யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவருக்கு தடை செய்து, நான் உம்மிடத்திலே உம்மாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வந்து ஞான ஸ்நானம் பெறலாமா? 30 மைல் தூரம் நடந்து வந்து அந்த யோர்தான் நதியில உலக பிரகாரமான, உலகத்தில எந்த மனுஷனை பார்க்கிலும் ஒரு மேன்மையான ஒரு நபராக யோவான் கருதப்பட்ட போது, ஆனாலும் கூட அவர் சாதாரணமான ஒரு மனுஷராகவே இருந்தார். தேவனுடைய வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக இருந்தாலும் கூட அவரிடத்திலே ஞான ஸ்நானம் பெறும்போது, இப்பொழுது இடம் கொடு, இப்படி தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து தம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு சிந்தையிலும், செயலிலும், அவர் ஒவ்வொரு கிரியைகளிலும் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தினார். அவர் நீதியாக நடந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 1 யோவான் 2:29 அதனுடைய பின்பகுதி என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்கலாம். நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ நீங்க நீதி செய்றீங்களா? நீதியாய் பேசுகிறோமா? நீதியாய் நடக்கிறோமா? நீதியான கிரியைகள் நம்மிடத்தில் இருக்கிறதா? காயினுடைய கிரியைகள் நீதியானவைகளாக இருந்திருக்கவில்லை, அவைகள் பொல்லாதவைகளாக காணப்பட்டது. அவைகள் பொல்லாதவைகளாக இருந்தபடியினாலதான் அவன் நித்தமும் தன் சகோதரனை அவன் பகைக்கிறதை பார்க்கலாம். அவனை சந்தர்ப்பத்திலே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவனை கொன்றுவிட வேண்டும் என்று உலகத்திலே முதல் கொலை பாதகத்தை சாத்தான் மூலமாக காயின் நிறைவேற்றினதாக நாம பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபேலுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளாய் இருந்தது, பரிசுத்தம் உள்ளவைகளாய் இருந்தது, விசுவாசம் நிறைந்ததாக இருந்தது. ஆனால் காயினுடைய கிரியைகள் நித்தமும் அது பொல்லாததாய் காணப்பட்டதுனாலேதான் தன் சொந்த சகோதரன் என்றும் கூட பார்க்காமல் அவனை கொலை செய்து விடுகிறதை நாம் பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு பெரிய பாவத்துக்கெல்லாம் நாம் போகிறது இல்லைங்க. ஆனாலும் நீதியை வெளிப்படுத்தாம, நீதியை பேசாம, நீதியா நடக்காம, அநீதிக்கு ஏதாகிலும் ஒரு விதத்துல நீங்களும் நானும் துணை போகிறவர்களாக இருப்போமானால் நாம் தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பது என்பது ஒரு அதிசயமான ஒரு விஷயம்.
பாக்கியம். அது உலகத்தில் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவத்தில் கூட கோடிக்கணக்கான மக்கள் மறுபடியும் பிறக்காதவர்களாக இருக்கிறார்கள். மறுபடியும் நாம் பிறத்தல் அவசியம். நாம ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்தாவியை பெற வேண்டியது அவசியம். பரிசுத்தாவியானுடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மனதார வேத வசனங்களை அபியாசிக்கிறது அவசியம். நாம் இன்னும் நம்முடைய கிரியைகளில விசுவாசமுள்ள கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து அவர் என்னை எப்படி ரட்சித்தாரோ அதே போல என்னை அவருடைய வருகையில சேர்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. ஆகவேதான் வசனத்திலே நாம வாசித்தோம், நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். நீதியை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அவரில் நாம் பிறந்திருக்கிறோம் என்று அர்த்தம். நீங்க வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராக இருக்கிறது போல நாம இந்த உலகத்துல ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசானவன் வஞ்சிக்கிற காலத்திலே நாம் காணப்படுகிறோம். நம்மளை எப்படி பின்மாற்றம் செய்வது, நம்முடைய பேரை புகழை எப்படி கெடுப்பது, நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை எப்படி அசிங்கப்படுத்துவது, பாவத்தை செய்ய சொல்லி தூண்டிவிட்டு பிசாசானவன் விலகிவிட்டு கடைசியில சிறைக்கும் மரணத்திற்கும் அவமானத்திற்கும் அவன் நம்மை ஒப்பு கொடுக்கிறத நாம பல விஷயங்கள்ல பார்த்திருக்கிறோம். அதே போல உபதேசத்தினுடைய விஷயத்துல வஞ்சிக்கப்படாதபடி கவனமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நாம் இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாத யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை மாத்திரம் நாம நம்பக்கூடிய உலகத்தில் இருக்கிறோம். வஞ்சிக்கப்படாதபடிக்கு கவனமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாக இருக்கிறான். தேவனால் பிறந்தவன் நீதி உள்ளவனாக இருக்க வேண்டும். நீதியை பேசுகிறவனாக இருக்க வேண்டும். ஒரு சம்பவத்திற்கு நாம் நேரில் கண்ட சாட்சி என்று சொன்னால் அதை விட்டு அது எனக்கு என்ன, என்னை மறுபடியும் விசாரணைக்கு அலைக்கழிப்பார்கள் என்று சொல்லி அந்த நேரில் பார்த்த சம்பவத்தை குற்றவாளியை தப்ப விடுவதற்காக எனக்கு தெரியாது என்று நாம் சொல்லவே முடியாது. முழு உண்மையும் நாம் பேசித்தான் ஆக வேண்டும். உண்மையா இருப்பது நல்லது, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் எல்லாவற்றிலேயும் நாம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவனவன் பிறனோடு கூட உண்மையை பேச கடவன் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். வாசிங்க, எபேசியருக்கு நிருபத்தில 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடினால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே உண்மையை மெய்யை பேச கடவன் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். இதுல ஒரு பெரிய லிஸ்டையே நாம பார்க்கலாம். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உறுதிப்படுத்தி விடுங்கள். பாரம்பரியமா சபைக்கு போறதை நிறுத்திருங்க. பாரம்பரியமா ஜெபிக்கிறத நிறுத்திருங்க. பாரம்பரியமா வழக்கம் போல ஏதோ ஒரு பரமண்டல ஜெபத்தை சொல்லிட்டா நாம ஜெபித்து விட்டோம் என்கிற அந்த ஐயங்களை, அந்த எண்ணங்களை விட்டு விடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய வழி நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு நாளும் அன்றாடகம் தேவனுடைய வாழ்க்கை வாழத்தான் வேண்டும். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே.
அந்த பாடல் இன்னொரு சரணத்தையும் சேர்த்து சொல்லுகிறது. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்துவார். ரட்சிக்கப்பட்டுட்டாலே, தேவனால் மறுபடியும் பிறந்து விட்டாலே, அதை போல ஒரு சந்தோஷம், அதை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அதை போல ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை நம்ம யாரிடத்திலும் பார்க்க முடியாது. நம்மிடத்துல பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வசதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம். ஆனால் மேலானது எது? மறுபடியும் பிறக்கிறது. நாம மறுபடியும் பிறந்து விட்டால் நம்மிடத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீதியை பேசுவது, நீதியாய் நடப்பது, நீதியை நிறைவேற்றுவது. இது கூட அந்த ஆசீர்வாதங்களிலே முதலாவது ஆசீர்வாதம். நீங்க வாசிங்க, யோவான் 1:12 வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் எப்படி பிறந்திருக்கிறார்கள்? வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினால் அல்ல, மாம்ச சித்தத்தினாலும் அல்ல, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறக்காமல் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர் நாமத்தினாலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம தேவனாலே பிறந்திருக்கிறோம் என்பது எத்தனை பெரிய சந்தோஷம். அருமையானவர்களே, வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முட்செடிகளில் திராட்சைப்பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்கள். முட்செடிகளிலே திராட்சை பழங்களை பறிக்க முடியாது, அதே போல முட்பூண்டுகளிலே அத்திப்பழங்களை பறிக்க முடியாது. மரம் நல்லது என்றால் அதனுடைய கனியும் நல்லது. நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஒரு பழம் அதன் கனியினால் அடையாளம் காணப்படுகிறது. ஒரு மரமானது அந்த கனியை வைத்து அடையாளப்படுத்துகிறது போல ஒவ்வொரு விசுவாசியும் அவனுடைய நடத்தை, நீதியான செயல்கள் மூலமாக அவன் அடையாளம் காட்டப்படுகிறான். முந்தி நாம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே போயிருந்திருப்போம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையா மாறினதுக்கு அப்புறம் நம்முடைய பேச்சு, என் பேச்சில, என் மூச்சில, இப்படி ஒரு பாட்டு பாடுறோம் இல்லையா, என் சொல்லில, என் செயலில, என் உயிரில கலந்து இருக்கீங்க.
ஆண்டவர் நம்முடைய எல்லாவற்றிலேயும் அவரை பிரதிபலிக்க தேவன் விரும்புகிறார். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வாசிக்கும் போது, 1 யோவான் 3ஆம் அதிகாரம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது. பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்னொரு வசனமும் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31 32ஐயும் நாம வாசிக்க கேட்கலாம். என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட. பார்த்தீங்களா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாவம் செய்யறவன் தான் பயப்படணும், திருடுறவன் தான் பயப்படணும், ஏமாத்துறவன் தான் பயப்படணும். உலகத்துல எல்லா விதமான அந்தகார கிரியைகளுக்கு உட்பட்டவன் தான் ஆண்டவருக்கும் பயப்படணும், அரசாங்கத்துக்கும் பயப்படணும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? உலகத்துக்கு பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே 1ஆம் வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. இந்த உலகம்தானே அவரை சிலுவையில் அறைந்தது. இந்த உலகம்தானே அவருடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நின்றது. இப்பவும் உலகம், மாமிசம், பிசாசு எதிராக தானே இருக்கு. இயேசு கிறிஸ்துவ எத்தனையோ பேர் எதிர்த்தாங்க. பிசாசு எதிர்த்தான், பரிசேயர், வேதபாரகர், ஏரோது, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய குடும்பத்தார் கூட அவரை எதிர்த்தார்கள், அவரை மனமடிவாக்குனாங்க. இந்த உலகம் அவரை அறியல. ஆனா நமக்கு ஆண்டவர் பாராட்டின அன்பு பாருங்க. எவ்வளவோ பெரிய பெரிய பணம் படைத்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி, லட்சங்கள்ல, கோடிகள்ல புரளக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தேவன் இவ்வளவு பெரிய பாராட்டையும் இவ்வளவு பெரிய சிறப்பையும் தேவன் கொடுக்காம உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர்
ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு பெரியது. நீங்க 8ஆம் சங்கீதத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே ஒரு வசனம் இருக்கிறது, நாம வாசிக்கலாம். இதை தேவன் பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவன் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலும் வேலன் உண்டு பண்ணினீர். குழந்தைகள் என்பது யார்? நாம தான். பாலகர்கள் என்பது யார்? இந்த உலகத்துல ராட்சதர்கள் இருக்கிறார்கள், அரக்கர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ சித்தாந்தங்களை அடைந்தவர்கள் உடையவர்கள் இருக்கிறார்கள். தேவனுடைய மாபெரும் ரட்சிப்பு குழந்தைகளுக்கும் பாலகருக்கும் வெளிப்பட்டது. அந்த வரிசையில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே இந்த அன்பை தயவு செய்து விட்டுற வேண்டாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய அடுத்த பின்பகுதி சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. உலகத்தை கண்டு பயப்பட வேண்டாம், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரிய வேண்டாம். உலகத்தாரோடு கூட நாம அவனுடைய பழக்க வழக்கங்களுக்கு உட்பட வேண்டாம். நாம் வேறு பிரிக்கப்பட்டு விட்டோம். சமுதாயத்திலிருந்து, பாரம்பரியத்திலிருந்து, சட்டதிட்டங்களிலிருந்து, குடும்ப பழக்க வழக்கங்களிலிருந்து, நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றின அந்த மனுஷ பாரம்பரியங்களிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டு விட்டோம். ஆகவே இந்த மனுஷர்கள் என்ன நினைப்பாங்க, குடும்பம் என்ன சொல்லும், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நாம் பிரிந்துரை வாழ்க்கை வாழ்கிறதுனாலே நாம் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் பரிசுத்தமா வாழ்கிறோம் என்பது அல்ல. அதற்காக அவர்களை நாம் மனமடியவும் ஆக்கவில்லை. நாம் அந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதனுடைய விளைவு வேதம் சொல்கிறது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுதான் மேட்டர். நாம் ஒரு பிரிந்துரை வாழ்க்கை வாழும்போது இயேசு கிறிஸ்துவ அவருடைய சகோதரர்களும் தாயாரும் சகோதரிகளும் அவரை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினாங்க, புரிந்து கொள்ளாம அவரை மதிமயங்கி இருக்கிறாங்க. அவர் மதுபான பிரியரா இருக்கிறார், அவர் போஜன பிரியராக இருக்கிறார், பாவிகளுக்கு சிநேகிதனாக இருக்கிறார். இந்த அடைமொழிகள் எல்லாம் அவருக்கு அன்றைக்கே கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப நம்ம குடும்பத்திலிருந்து, சமுதாயத்திலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து, பாவங்களிலிருந்து, அந்த உலக பிரகாரமான எல்லா விதமான அக்கிரம அநியாயங்களிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டு விட்டதனால அவர்கள் நம்மை பகைப்பார்கள். ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள், உங்களை பகைக்கிறதற்கு முன்பதாகவே இந்த உலகம் என்னை பகைத்திருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இந்த உலகத்திலே நாம் வாழ்வது தவறல்ல, ஆனால் இந்த உலக கிரியைகளிலே நாம் மூழ்கி விடாதபடி நாம் கவனமாயிருக்க வேண்டும். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாத்தீங்களா, ரட்சிக்கப்பட்டவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறார்களா? தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். உங்களை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஆலயத்தில் இருக்கிறவங்க, ஆலயத்திற்கு வெளியே இருக்கிறவங்க, அவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இந்த மகன் தேவனுடைய பிள்ளை, இந்த மகள் தேவனுடைய பிள்ளை. அவன் முன்னாடி எப்படியெல்லாமோ இருந்தான், இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா மாறி ரட்சிக்கப்பட்டதுனால அவனுடைய கிரியைகள் வெளிப்படையாக இருக்கிறது. அவன் வெளிச்சத்திலே நடக்கிறான். அன்றைக்கு பாருங்க, அவனால நிறைய குழப்பம் இருந்தது குடும்பத்துல, அவனால நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தது, அவன் எல்லாத்துக்கும் இடரலா இருந்தான். ஆனால் இன்றைக்கு அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். 3 யோவான் 2 சொல்கிறது, பிரியமான காயுவுக்கு மூப்பனாகிய யோவான் ஒரு அருமையான நிருபத்தை எழுதுகிறார். வாசிக்க கேட்கலாம். 3 யோவான் 2 சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பாருங்க, காயு
அன்றைக்கு இந்த பேர்ல நிறைய பேர் இருந்திருக்கலாம். சந்தோஷத்திற்கு உட்பட்டவன், மகிழ்ச்சிக்கு உட்பட்டவன். யோவானுடைய சிநேகிதனாக இருந்தாலும் அந்த சிநேகிதன்கிற முறையில அந்த நிருபத்தை அவருக்கு எழுதாம ஒரு மூப்பன் என்கிற ஸ்தானத்துல அவனை மேன்மை பாராட்டி எழுதுகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. உன்னுடைய ஆத்துமா வாழ்ந்தாதான் உன் சரீரம் வாழும். நீ சரீரத்துல ஆத்மாவில ஆன்மீக வாழ்க்கையில வெற்றி பெற்றால்தான் சரீர பிரகாரமான சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாதிகள், படுக்கைகள், டெய்லி டோசேஜ் எடுக்கிறது, டெய்லி ட்ரீட்மெண்ட்டுக்கு போறது, டெய்லி நாள் தவறலனாலும் சாப்பாடு தவறினாலும் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறது தவறாம போய்கிட்டு இருக்கு இல்லையா? பாருங்க, 3 யோவான் 2 ஆத்தும ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறார், சரீர ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறார். உனக்கு நோய் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, படுக்கை இருக்கக்கூடாது, நீ பலவீனப்படக்கூடாது, நீ உணர்ச்சி வசப்படக்கூடாது, அதே போல உனக்கு அவ்வளவு சீக்கிரம் சாவு வந்துடக்கூடாது, உனக்கு நீண்ட ஆயுசு நாட்கள் கிடைக்கணும். அப்படியெல்லாம் சரீர ரட்சிப்பை குறித்தும் சொல்லிட்டு அவர் உலக பிரகாரமான செழிப்பும் அவருக்கு கிடைக்கும்னு சொல்றார். அப்போ யோவான் அவருக்கு வாழ்த்துதல் சொல்லும் போது ஆன்மீக ரட்சிப்பு, சரீர ரட்சிப்பு, பொருளாதார ஆசீர்வாதம் இவைகள் எல்லாம் உனக்கு உண்டாயிருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அதே போலதான் நீங்களும் நானும் இதற்கு முன்னாடி அப்படியெல்லாம் உலகத்தாரை போல வாழ்ந்தோம், உலகத்தாரை போல பேசினோம், பிசாசனுடைய பிள்ளைகளா இருந்தோம், உலகத்தின் பிள்ளைகளா இருந்தோம், பேலியாட்களின் பிள்ளைகளா இருந்தோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்து வந்ததுக்கு அப்புறம் இந்த காயுனிடத்துல காணப்பெற்ற அரிதான சிலாக்கியம் என்ன? சத்தியத்தின்படி நடக்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன், அவன் கீழ்ப்படுகிறவன், அவன் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, தேவனை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற கூட்டத்திலே முதன்மையானவன் அவன். அது மாத்திரமல்ல, வருகிற ஊழியர்கள் எல்லாம் உபசரிக்கிறவன், தன்னை ஒரு பொருட்டென்று இல்லாதபடி எல்லாரையும் அவருடைய பாதங்களை தாங்கக்கூடியவனாக, ஊழியர்களை நேசிக்கக்கூடியவனாக, விருந்தாளிகளை உபசரிக்க கூடியவனாக, மற்றவர்களுக்காக ஜெபிக்க கூடியவனாக, ஒரு பாலமாக அவன் அமைந்தவன் என்று நாம அறிந்து கொள்ள முடியும். அதே போலதான் நீங்களும் நானும் நம்முடைய சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நாம நற்கந்தங்களாக விளங்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவனாய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஒன்று நிச்சயம், மத்தியாகத்துல ஆண்டவர் வந்து நிற்கும் போது அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அப்பொழுது பூமிக்குரிய சாயலை கலைந்து விட்டு வானவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ள போகிறோம். பரலோக வாழ்க்கை தான் நமக்கு மேலான வாழ்க்கை. உலகத்துல ஜெயிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. உலகத்துல வாழ்றது ஒரு மேட்டரே கிடையாது. உலகத்துல தோல்விகள் அனுபவிப்பதும் விஷயம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை ஜெயிச்சாதான் நாம பரலோகத்தினுடைய குடிமகனாக நாம் வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 யோவான் 2 வாசியுங்கள், 8 வாசியுங்கள். மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது. நம்முடைய வாழ்க்கையில இருந்த இருள் நீங்கி போனது. நாம தொட்டது துலங்கல, நட்டது கனி கொடுக்கல. நான் எதை செய்தாலும் தோல்வி. நான் வியாபாரம் பண்ணா எனக்கு தோல்வி. நான் ஒரு தொழிலுக்கு போனா அது தோல்வி. ஒரு தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க, அவர்கள் மீன் பிடிக்க போனார்களாம். அவருடைய மகன் அம்மாவை பார்த்து சொல்லி இருக்கிறான், அம்மா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க,
நாங்க மீன் பிடிக்கிறதுக்காக வந்துட்டோம், ஆனா அவங்க ரட்சிக்கப்படலை, மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போறாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா அம்மா தவறாம சர்ச்சுக்கு போறாங்க. அங்கிருந்து வாக்கி டாக்கி மூலமா அவன் மகன் பேசினான் போல தெரியுது. அம்மாட்ட சொல்றான், அம்மா நாங்க மீன் பிடிக்க போறோம், ஒண்ணுமே கிடைக்கல, ஜெபம் பண்ணிக்கிங்க, நிறைய மீன்கள் கிடைக்கணும்னு. அந்த அன்பு தாயார் மகன் சொன்ன அடுத்த நிமிஷமே என்னை அலைபேசியில அழைத்தார்கள். அவளுக்கு மறுபேதும் சொல்லாமல் உடனடியாக அவளுக்கு நான் ஜெபித்தேன். கட்டாயம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திருப்பார், திரளான மீன்களை பிடித்திருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இருளானது நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. இருள் என்பது எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது, பிசாசை குறிக்கிறது, உலகத்தை குறிக்கிறது, மாம்ச அடிமைத்தனத்தை குறிக்கிறது, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறதை குறிப்பிடுகிறது. எகிப்து தேசத்துல நம்முடைய முற்பிதாக்கள் இப்படித்தான் 430 ஆண்டுகள் இருளிலே அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு சரீர பிரகாரமான விடுதலை கிடைக்கல, தங்களுடைய நாட்டிற்கு போக வேண்டிய சுதந்திரம் அவளுக்கு கிடைக்கவில்லை. நாம கூட ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல 200 ஆண்டுகளுக்கு மேலாக கிழக்கிந்திய கம்பெனிகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி நடத்தியதாகவும் சொல்லனா துயரத்தை அனுபவித்ததாகவும் 1947 ஆகஸ்ட் மாதம் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா விடுதலை அடைந்த நாள் என்று நாம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போல பாவத்திலிருந்தும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து தேவனுடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை கொடுத்து விடுகிறார். நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிட்டேன். நான் நல்லா இருக்கும்போது, நல்லா குடிச்சு வெறிச்சு பாவத்தை செய்யும் போது எனக்கு உடல் ஆரோக்கியம் இருந்தது. எந்த மருந்துக்கும் மாத்திரைக்கும் நான் போகல. ஆனா நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறி விட வேண்டியதெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு அடிக்கடி சரீரத்துல சோறு வருகிறது, ஏமாற்றம் வருகிறது, பலவீனம் வருகிறது, வியாதியை போல ஃபீல் பண்ணுகிறேன், தலை சுத்துறது போல ஃபீல் பண்ணுகிறேன். என்னென்னமோ வியாதிகளை நமக்கு நாமளே சூட்டிக் கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க மரணத்தை கண்டு வியாதியை கண்டு பயப்படாதீங்க, நாளை தினத்தை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது, நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வா, எல்லாம் பார்த்து கொள்வா. கவலையே படாதீங்க, பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிடணும். இருள் நீங்கி போய் மெய்யான ஒளி இப்பொழுது நம்மிடத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்துல வெடிவெள்ளியாகிய சூரியனை போல இருக்கிற இயேசு கிறிஸ்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம தேவனுடைய வசனங்களை பிடித்து கொண்டு நாம் சுடர் விடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாசிங்க பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 4 வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் தேவனுடைய வசனத்தை பிடிச்சு கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். சில காலம் அவருடைய வெளிச்சத்துல யூதர்கள் நடந்தார்கள். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று சொன்னால் நீங்களும் நானும் அதைவிட பெரிய பிரகாசத்தை உடையவர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பிரகாசமான வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த ஒளி, ஒளி என்றால் இருளிலே தான் பிரகாசிக்க வேண்டும். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, ஒளியை குறித்த சாட்சி கொடுக்கவே வந்தான். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. லாசரு ஐஸ்வர்யவானுடைய ஓமையில என்ன தெரிந்து கொள்கிறோம்? உலகத்திலே லாசரு பிரகாசிக்கப்படாதவனை போல காணப்பட்டான். ஆனால் அவன் இருதயத்திற்குள்ளே ஒரு பிரகாசம் இருந்தது, ஒரு வெளிச்சம் இருந்தது, ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஒரு பக்தன் பாடுகிறான், என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் உம் கிருபை ஒன்றே போதுமையா. அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் கிருபை ஒன்றே போதுமையா. என்ன எனக்கு இல்லாமல் போனாலும் அன்னந்தண்ணி ஆகாரம் இல்லாமல் போனாலும் கிருபை ஒன்றே போதுமை. லாசருவுக்கு நிச்சயமாய் தெரியும், ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விலக்கூடிய துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. நாய்கள் அவைகளுக்கு கிடைத்ததை கொண்டு வந்து கொடுத்து அவனுக்கு சிநேகமாய் இருந்தது. அவனுடைய பருக்களை நக்கிற்று. அவன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனால் அவனுக்குள்ளே பரலோகத்தினுடைய மகிமை இருந்தது. அவனுக்குள்ளே பரலோகத்தினுடைய ஜீவன் இருந்தது. அவனுக்குள்ளே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவருடைய உள்ளத்தில் இருந்தது. சரீரத்தில் தெரியல. சரீரத்தில் பருக்களோடு, நோய்களோடு, வியாதிகளோடு, தன்னந்தனிமையில எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக அவன் காணப்பட்டாலும் கூட அவன் மரித்த போதுதான் ஐஸ்வர்யவான் அவனை பார்க்க முடிந்தது. ஆபிரகாமுடைய மடியிலே லாசரு இளைப்பாற பண்ணப்பட்டு கொண்டிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஏழையாய் வாழலாம், அரதேசியாய் பரதேசியாய் வாழலாம். இந்த பூமியின் சொந்தமல்ல, பரதேசியாய் நான் நடப்பேன். இந்த பூமி யாருக்குமே சொந்தம் கிடையாது. மனுஷன் உலகத்தை முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம், தங்க பஸ்பத்தை சாப்பிட்டவங்க எல்லாம், அப்படியே தங்க தட்டுல சாப்பிட்டவங்க எல்லாம், விலையேற பெற்ற நல்ல ஆரோக்கியமான உணவுகளை புசித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மண்ணுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க எதையும் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போக போறதில்லை. ஆகவே நாம கடைசி நாட்களில நாம இருந்து கொண்டிருக்கிறோம். நாம ஒருவேளை இன்னைக்கோ நாளைக்கோ மரணத்தை தழுவலாம். ஆனா நாம நித்திய ராஜ்யத்துல நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாய் பரலோகம் நம்மளை அங்கீகரிச்சு பரலோகத்துல நம்மளை வரவேற்கக்கூடிய ஒரு தகுதியை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பாவத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கிறது. வாசிங்க ஸ்தோத்திரம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து. பார்த்தீங்களா, ஒரு சகோதரன், அவர் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு இந்த பாடலை ஒருவர் காண்பித்து பாட கேட்டேன். அந்த பாட்டு என்ன தெரியுங்களா? அன்பாய் வாழ்வதே உண்மை வாழ்வாகுமே, அன்பே இல்லை என்றால் இந்த வாழ்வே பொய்யாகுமே. அன்பாய் வாழ்வதே உண்மை வாழ்வாகுமே, அன்பே இல்லை என்றால் இந்த வாழ்வே பொய்யாகுமே. உள்ளங்களே உள்ளங்களே உணர்வோம்
இதையே. உள்ளங்களே மாணவர் செல்வங்களே உணர்வோம் இதையே, அன்பாய் வாழ்வதே. பிரியமானவர்களே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புதான் தேவன், தேவன்தான் அன்பு. ஆகையினாலதான் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதரர் அன்பே பிரதானம். அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறாரா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, பாருங்க, நாம தேவ பிள்ளைகளிடத்திலையும் அன்பு கூறணும், அதே நேரத்தில் தேவனிடத்திலே அன்பு கூறணும். அது அடுத்தது அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். 4ஆம் அதிகாரம் 19 வாசிங்க. 4:19 வாசிங்க. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். மனுஷனிடத்துல அன்பு கூறுகிறவன் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு பக்தன் பாடுகிறான், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? காண்கிற சகோதரனிடத்துல அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்துல அன்பு கூறுவது எப்படி? அதே போல நாம பார்க்கிற உலகம், இதை நாம தேட வேண்டாம், காணாத பரலோகத்தை நாம் நாடுகிறோம். அப்போ சகோதரனிடத்திலே அன்பு கூறணும், விசுவாசிகளிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதை தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். 17 சொல்கிறது, 19 சொல்கிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 21 வாசிடலாமா? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியது அவசியம். அடுத்தபடியா நீங்க 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. பாருங்க, புதிய ஏற்பாட்டு கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்குரிய வல்லமைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளை என்றால் கற்பனைகளை கை கொள்ளுகிறது கூட ஒரு விசேஷம். ஒரு பரிசேயன் ஆண்டவரிடத்துல வந்தான். ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த கற்பனையை கை கொள்ள வேண்டும்? அவன் வாலிபனாய் இருந்தபடினால், அவன் வேதபாரகனாய் இருந்தபடினால், அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினால் 10ல் 7 அல்லது 6 கற்பனைகளை கை கொண்ட பெருமை அவனிடத்தில் இருந்ததனால், பொதுவாக யூதர்களுக்கு ஒரு 6, 7, 8 கற்பனைகளை கை கொண்டாலே அவங்களுக்குள்ளார தானா பெருமை வந்துடும். எத்தனை பேர் ஜெபத்துல பெருமையா பேசுறது, பெருமையா ஆண்டவருக்கே புத்தி சொல்றது, பாடம் எடுக்கிற நபர்கள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இவன் நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த கற்பனையை கை கொள்ள வேண்டும்?
ஆண்டவர் அவனிடத்திலே உள்ள பெருமையை பார்த்தார். எஸ்ரா நெகேமியாவுடைய காலத்திலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ஒரு ஜாமம் முழுவதும் அறிக்கை செய்தார்கள். ஒரு ஜாமம் முழுவதும் பாவ அறிக்கை பண்ணினார்கள். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம். ஒரு ஜாமம் முழுவதும் நியாயப்பிரமாணத்தை வாசித்தார்கள். நாம் அப்படி வாசிக்கிறோமா? ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறோமா? பாராயணமா நம்மால சொல்ல முடியுமா? நான் அநேக திருச்சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க செல்வது உண்டு. துதி ஆராதனைகள் நடத்துகிறது, போதகர்கள் கூட்டங்களை நடத்துகிறதற்கு செல்வது உண்டு. ஒரு தேவாலயத்திற்கு நான் சென்றிருந்தேன். என்னுடைய செய்தி நேரம் வந்தது. ஒரு தாயார் அந்த போதகரிடத்துல நான் ஒரு சங்கீதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போதகருக்கு அவர்கள் வாசிக்கிறது தெரியும் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த தாயார் கையில பைபிள் இல்லாம 119ஆம் சங்கீதத்தை அப்படியே மனப்பாடமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. 119ஆம் சங்கீதத்துல எத்தனை வசனம் இருக்கு? 176 வசனங்கள் இருக்கு. இந்த 176 வசனங்களையும் அந்த அம்மா பாராயணமா மனப்பாடமா அவங்க சொல்றாங்க. அந்த வயது முதிர்ந்த காலத்துல அவர்கள் 119ஆம் சங்கீதத்தை 176 வசனங்களையும் அவங்க பாராயணமா சர்ச்சில் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே புதிய ஏற்பாட்டினுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கே தேவன் நமக்கு வல்லமை கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த ஒரு வசனம் 2 வசனம் சொல்றதெல்லாம் மனப்பாடமா சொல்றதெல்லாம் நிறுத்திடணும். நாம எதை கற்றுக்கொண்டோமோ அதை தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் சண்டே கிளாஸ்ல சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? சொல்ற வசனம் என்ன? ஜீவ அப்பம் நானே, ஒத்த வரி. இயேசு கண்ணீர் விட்டார், ஒத்த வரி. அட திருக்குறள்ல கூட 2 வரி இருக்குங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்த வரியா பார்த்து பார்த்து மனப்பாட வசனங்களை கற்றுக் கொடுக்கிறது என்ன நியாயம்? சங்கீதங்களை பாராயணம் பண்ண வைங்க, நீதிமொழிகளை பாராயணம் பண்ண வைங்க. உலக பிரகாரமான படிப்பை படிக்கலன்னா அவனை திட்டுறீங்க, அடிக்கிறீங்க, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுல அவனுக்கு. நானெல்லாம் துவக்க காலத்துல படிக்காததற்கெல்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறேன், சூடெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ படிப்பு ரொம்ப முக்கியம்னு உலகம் கருதுகிறது நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளுக்காகட்டும் நமக்காகட்டும் நாம தேவனையும் உலக பிரகாரமான படிப்பையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம கொடுத்துட்டோம்னு சொன்னா அவங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்துருவாங்க. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 6வதாக புதிய ஏற்பாட்டினுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதற்கு தேவன் வல்லமை கொடுக்கிறார். 7வதாக உலகத்தை ஜெயிப்பதற்குரிய வல்லமை ஆண்டவர் கொடுக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை. தேவனால பிறந்திருந்தா நாம் இந்த உலகத்தை கட்டாயம் ஜெயிச்சிருவோம். நான் என்ன நாட்டினேன், என்ன கட்டினேன், என்ன வாங்கினேன், என்ன வித்தேன், என்ன ஆஸ்தி இருக்கு, என்ன என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதெல்லாம் மேட்டர் இல்ல. நீ உலகத்தை ஜெயிச்சியா? ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே அவனுக்கு பிதாவினுடைய அன்பு இல்லை என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். இந்த உலகம் நமக்கு எதிராக தான் இருக்கும். இந்த உலகம் நமக்கு வேறு மாதிரி பட்டங்களை கொடுக்கும். இந்த உலகம் நமக்கு ஒரு நல்ல அந்தஸ்து, நல்ல ஸ்தானமே கொடுக்காது. அதனால்தான் திருக்குறள்ல பார்க்கிறோம், தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு. மனுஷர் அப்படிதான் பேசுவாங்க. புரிந்து கொள்ளாதவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லுவார்கள், பேசுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கான்செப்ட் என்ன? அவர் உலகத்தை ஜெயித்தது போல, அவர் பாவத்தை ஜெயித்தது போல, அவர் சாத்தானை ஜெயித்தது போல நீங்களும் நானும் ஜெயிக்கணும். மாம்சத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். கடைசியாக 1 யோவான் 5:18 வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 யோவான் 5:18. தேவனால்
தேவனால் பிறந்த எவனும் அவன் செய்யான் என்று பாவம் செய்ய மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் பொல்லாங்கன் அவனை தொடான். பொல்லாங்கன் அவனை தொடவே முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காத்துக் கொள்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடவே முடியாது. அப்போஸ்தலர் 10:38 அபிஷேகமும் வல்லமையும் இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. அதே அபிஷேகமும் வல்லமையும் உங்கள் மேல இருந்தால் பிசாசானவன் உங்களை தொடவே முடியாது. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல இறங்கி வரும். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ள பிதாவே, நாங்கள் தேவனால் பிறந்திருந்தால் எங்களுக்கு நீ தருகிற இந்த 8 ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை அபரீதமாக ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சமாதானத்தோடு பிள்ளைகள் காணப்பட கிருபைதான். எல்லா சௌக்கியமும் எல்லா நன்மையும் கிருபையும் மேன்மையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களில் அநேகர் எங்களுடைய ஆலயத்திற்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க வாருங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், கேட்கிறீர்கள். ஊழியக்காரர்களும் நான் எல்லா இடங்களுக்கும் வருகிறதற்கு ஆயத்தம். ஆகவே பணத்தையோ காணிக்கையோ முன்வைக்கிறதில்லை. கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிறது தான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். பாடல்கள், துதி ஆராதனைகள், ஸ்தோத்திரங்கள், நல்ல கருத்தரங்குகள், தேவனுடைய வார்த்தைகள், சர்ச் எடிஃபிகேஷன், காஸ்பல் மீட்டிங்ஸ் எல்லாவற்றுக்கும் நாங்க வருகிறதற்கு ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ப்ரீவியஸா நீங்க தெரியப்படுத்தணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் அழைக்கப்படும் போது நிச்சயமாக உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். தொடர்ந்து எங்களுடைய சபை நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சபைக்காக, சபையினுடைய தேவைகளுக்காக, கட்டுமான பணிகளுக்காக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த ஊழியம் தொலைக்காட்சிகளில் அதிகமாக ஒளிபரப்ப வேண்டும். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12:1 நீலகிரி மாவட்டம் ஊட்டி நியூ லைஃப் IPA சபை நடத்தும் வாலிப ஐக்கிய பெருவிழா. இடம் நியூ லைஃப் IPA சபை, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. நாள் 2025 செப்டம்பர் 27 சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணிக்கு. சிறப்பு தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராஜ் லாசரஸ் அவர்கள். பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் வாலிபர்களுக்காக சிறப்பு ஆலோசனை வழங்குவார். துதி ஆராதனை தலைமை போதகர் பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன் அவர்கள். விடுதலையுள்ள ஆராதனை, இனிமையான பாடல்கள், வல்லமையுள்ள தேவ செய்தி. வாலிபர்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9430176445. உங்கள் வாழ்க்கையில் தீராத வியாதியா, கடன் தொல்லையா, தோல்வி நிறைந்த வாழ்க்கையா, தீய வல்லமைகளின் போராட்டமா? இவை அனைத்திலிருந்தும் மெய்யான விடுதலை பெற ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9430176445, 9361240636. ஆராதிக்க வாருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்று திரும்புங்கள். பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் நமது தேவாதி தேவனை ஆராதிக்க, பரலோக பிரசன்னத்தை உணர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர, இன்னும் சிறந்து விளங்க, மெய்யான சத்தியத்தை கண்டுகொள்ள, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, இந்த உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஆராதிப்போம் வாருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஊட்டி நியூ லைஃப் சர்ச், 2B திரேசா வியூ, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. செல் 9430176445, 9361240636. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12:1. நீலகிரி மாவட்டம் ஊட்டி நியூ லைஃப் IPA சபை நடத்தும் வாலிப ஐக்கிய பெருவிழா. இடம் நியூ லைஃப் IPA சபை, ஃபிங்கர் போஸ்ட், ஊட்டி. நாள் 2025 செப்டம்பர் 27 சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணிக்கு. சிறப்பு தேவ செய்தி பாஸ்டர் ஜெபராஜ் லாசரஸ் அவர்கள்.
பாஸ்டர் ராஜேஷ் அவர்கள் வாலிபர்களுக்காக சிறப்பு ஆலோசனை வழங்குவார். துதி ஆராதனை தலைமை போதகர் பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன் அவர்கள். விடுதலையுள்ள ஆராதனை, இனிமையான பாடல்கள், வல்லமையுள்ள தேவ செய்தி. வாலிபர்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9430176445. நியூ லைஃப் திருச்சபை ஊழியர் பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கடந்த 25 வருடங்களாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உபயோகப்படுத்தி வருகிறார். அவருடைய பாடல்கள், துதி ஆராதனைகள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தேவ செய்தியின் மூலமாக பல ஜனங்கள் விடுதலையும் சுகத்தையும் பெற்று வருகிறார்கள். இம்மகத்தான ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினால் தாங்குங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் மேலும் பலருக்கு கிடைக்க உங்கள் ஊக்கமான ஜெபங்களினாலும் காணிக்கைகளினாலும் நன்கொடைகளினாலும் தாங்குங்கள். உங்கள் காணிக்கைகளை போன்பே, ஜிபே மூலம் செலுத்த வசதிகள் உண்டு. போன் நம்பர் 9430176645. எங்களுடைய வங்கி கணக்கு எண் பாஸ்டர் சூரி ஸ்டீஃபன், கனரா பேங்க், அக்கவுண்ட் நம்பர் 6220100137. IFSC கோட் CNRB 0016238. ஊட்டி மேரிஸ் ஹில் பிரான்ச். போன் நம்பர் 9443017645.